தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பிப்ரவரி 10 செவ்வாய்க்கிழமை. புனித ஸ்கொலாஸ்டிகா கன்னி துறவு நினைவு நாள். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறையாறுதல் ஆனவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலை, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். மது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறுனதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஆண்டவரே, முது உறைவிடம் எத்துணை அருமையானது. சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாது பாதுகாத்து வழிநடத்துவீராக. இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த இரவிலே நீர் எங்களோடு கூட வாசம் செய்த எல்லா நன்மைகளுக்கும் அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் நன்றி கூறி புதிய விடியலுக்காக எங்களையே உம்மிடம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இந்த அருமையான தருணத்திலே உம்மை நோக்கி கூவி அழைக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களையும் நீர் கண்ணோக்கி பாரும். உமது சிறப்பான ஆசீர்வாதத்தை தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உச்சந்தலையிலும் உமது திருக்கரம் தாங்கி பிடித்து எங்களை நீர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். எங்கள் நோய்களை எல்லாம், எங்களுடைய குறைகளை எல்லாம், எங்கள் பாவங்களை எல்லாம், எங்கள் பலகீனங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து எங்களுக்கு பூர்ண சுகத்தை தந்தருளும். நீர்தாமே இறைவா, எங்களை உமது நேர்மறையான எண்ணங்களால், உமது நாமத்தினால், உமது நாமம் நிறைந்த அருளால், வல்லமையால் நிரப்பி அருள வேண்டுகிறோம். குறைகள், குற்றங்கள், பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் உள் உறுப்புகளையும் எல்லாற்றையும் நீர் ஆசீர்வதியும். பாவத்துக்கு ஏதுவான காரியங்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் விழாமல் இருக்க எங்களுக்கு வரம் தாரும். தூயாவியானவருடைய கொடைகளால் எங்களை அர்ச்சித்து ஆசீர்வதித்து காத்தருளும். எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள் அனைத்தையும் ஆசீர்வதியும். அனைவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை அவர்கள் செய்கின்ற முயற்சிக்கின்ற ஒவ்வொன்றிலும் துணையாக நின்று காத்தருளும். மரண தருவாயில் இருப்போருக்கு நீரே நல்ல மரணம் தந்திரலும். மேலும் சிறப்பாக மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற நோயாளிகள், மனம் சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு நீர்தாமே ஆசீர்வாதத்தையும் தந்து காத்தருளும். இறைவா, யாரும் இல்லாமல் தனிமையில் தவிப்போருக்கும் துணையிருப்பை தந்தருளும். விதவிகளுக்கும் அநாதைகளுக்கும் கைமென்களுக்கும் துணையாக நின்று வழிநடத்தும். நாங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் பிறருக்கு நன்மை பயக்கும் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திட ஜெப உதவி கேட்டுக்கொண்டோர் ஜெபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தோர் அனைவருடைய தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்து ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் சமாதானமும் சந்தோஷமும் தூய அந்தோனியாருடைய ஆசீர்வாதமும் நிரம்ப எங்களுக்கு நீர் பெற்று தந்து எங்களை எல்லா நிலையிலும் காத்தருள வேண்டி அர்ப்பணிக்கின்றோம். திருப்பாடல் 29. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆம், ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ப மாட்சி அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவரின் குரல் கடல் போல் ஒலிக்கின்றது. மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வைத்திருக்கின்றார். ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவரின் குரல் கேதுரு மரங்களை முறிக்கின்றன. ஆண்டவர் லெபனான் கேதுரு மரங்களை முறித்து விடுகின்றார். லெபனானின் மலையை கன்றுக்குட்டி என துள்ளச் செய்கின்றார். சிரியோன் மலையை காட்டெருமை கன்றென குதிக்கச் செய்கின்றார். ஆண்டவரின் குரல் மின்னலை தெறிக்கச் செய்கின்றது.
ஆண்டவரின் குரல் பாலைவனத்தை அதிரச் செய்கின்றது. ஆண்டவர் காதேசும் பாலைவனத்தை நடுங்க செய்கின்றார். ஆண்டவரின் குரல் கருவாலி மரங்களை முறித்து விடுகின்றது, காடுகளை வெறுமையாக்குகின்றது. அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 7. இறை சொற்றொடர்கள் 1-13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தாம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்றனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரராகிய உங்களை பற்றி எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு மிக தொலைவில் இருக்கிறது. மனிதர் கட்டளைகளை கோட்பாடுகள் கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையும் தாயை மதித்து நட என்று, தந்தையை தாயை சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயை தந்தையை பார்த்து, நான் நமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாற்று என்றால், அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதேபோல் நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் மனித மரபுகளும் சட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவையை அறிந்து எங்களோடு கூட இருப்பவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் உள்ளவங்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும். இறைவா, எப்பொழுதுமே நாங்கள் பிறரை குற்றப்படுத்துவதில் முன்னிற்காமல் குற்றப்படுத்துவதை விட்டுவிட்டு அவரவர் வேலையை அவர்கள் தெளிவோடு செய்ய வரம் தாரும். இறைவா, எதிலும் குற்றம் காண்கின்ற அந்த எதிர்மறையான எண்ணத்தை விடுத்து நல்ல உள்ளம் படைத்தவர்களாக நாங்கள் வாழ வரம் தாரும். இறைவா, வெளி தூய்மையை பெரிதாக எண்ணாமல் மன தூய்மையை நாங்கள் கடைபிடித்து வாழ எங்களுக்கு வரம் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நீரே எங்களுடைய ஆயனும் அந்தனையுமாக இருந்து எவற்றை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதனை ஒவ்வொரு நாளும் அறிவுறுத்தி எங்களை காத்தருள வேண்டுமாயுமுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் திரும்பிலும் திரும்ப, தூசியிலும் தூசி, நீரினில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.